வணக்கம் இந்தியா. வரும் வாரம் நம் சந்தைகள் எப்படி இருக்கும், என்னெல்லாம் நாம் பார்க்க வேண்டும் என்பதை பற்றி பார்ப்போம். போன வாரம் பார்த்தோம்னாக்க ஒரு பிக்கெஸ்ட் மந்த்லி ஃபால்னு சொல்லலாம் 6 வருடத்திலே. இதுமாரி யூஎஸ், இஸ்ரேல் அண்ட் ஈரான் 2வது வாரம் முடிவடைந்து விட்டது வாரனுடையது. அதனால் க்ரூட் ஆயிலில் ஒரு ஸ்பைக் மோர் தென் $100 போய் $100 முடிவடைந்திருக்கிறது. நிஃப்டி பேங்க் பார்த்தோன்னா 7% மேலே வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. 2020 மே அந்த லெவலில் இப்போ பேங்க் நிஃப்டி டச் பண்ணியிருப்பதை நாம் பார்க்க வேண்டும். அதேமாரி யூஎஸ் டாலர் இண்டெக்ஸ் பார்த்தோன்னா 4 மாதத்தினுடைய உச்சத்தை தொட்டுள்ளது. தட் இஸ் எபோவ் $100 லெவல். ஸோ இது ஃபர்தர் ப்ரெஷர் இன் ஈக்விட்டியில் கொடுக்கக்கூடும். அடுத்தது கண்டினியூட் எஃப்ஐஐ செல்லிங், தென் செக்டார் வைஸ் செல்லிங் பார்த்தோன்னா அக்ராஸ் த ப்ராட் மார்க்கெட்டில் ப்ராட் பேஸ்டாக இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்பொழுது வரும் வாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் எல்லோருடைய ஆவலான ஒரு வார்த்தைகளாக இருக்கக்கூடும். ஸோ மெயினாக பார்த்தோன்னா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் இன்னும் எஸ்கலேட் ஆகிட்டே இருக்குது. 2 வாரம் முடிவடைந்து விட்டது. க்ரூட் ஆயில் ப்ரைஸஸை நாம் கவனிக்க வேண்டும். அதுபோல் பர்சிஸ்டண்ட்டாக எஃப்ஐனுடைய அவுட்ஃப்ளோவையும் நாம் கவனிக்க வேண்டும். எஃப்ஐஐ எவ்வளோ பண்ணுறாங்க, டிஐ எவ்வளோ பண்ணுறாங்க. தென் யூஎஸ் டாலர் எகெயின்ஸ்ட் யூஎஸ்டி எகெயின்ஸ்ட் ஐஎன்ஆர் அதனுடைய ரெக்கார்ட் ஹையை டச் பண்ணியிருக்கு. அதுவும் எப்படி ரியாக்ட் பண்ண போகிறது. இதை தவிர அப்கமிங் யூஎஸ்னுடைய ஃபெடரல் ரேட் டெசிஷன் ஆன் மார்ச் 18 இருக்குது. ஸோ அந்த டெசிஷன் ரொம்ப முக்கியமானதுன்னு சொல்லலாம். அதுபோல் க்ரூட் ஆயில் எப்படி வரும் வாரம் பிஹேவ் பண்ண போகுது. மெயின் டைம் பார்த்தோன்னா 2 ஷிப்மெண்ட் ஆஃப் கேஸ் இந்தியாவுக்கு நாளையோ நாளை மறுநாளோ வர இருக்கிறது. அதனால் கேஸில் இருக்கக்கூடிய இமீடியட் தட்டுப்பாடு குறையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பு. அதுபோல் நம்மளுடைய ஆயிலும் பார்த்தோன்னா இப்போ 2-3 டேங்கர் நியரிங் போர்ட் கண்டாலா அண்ட் அதர் பிளேசஸ். அண்ட் இப்போ போர்ட் இல்லாமல் என்ன பண்ணியிருக்காங்க, ப்ரியாரிட்டியாக இதை முதல்ல பர்த் பண்ணி வெளியில் எடுக்கிறதுக்கு உண்டான வழிமுறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அதெல்லாம் அந்த ஒரு வழிமுறைகள் செய்து வெளியில் வரத்துக்கே ஒரு 15 நாள் ஆகும் இல்லையா. அதெல்லாம் குயிக்காக பண்ணுறதுக்கு உண்டான வழிமுறைகளை இப்போ ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறார்கள்னு சொல்லலாம். மேலும் செக்டாரை பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு பேங்க் செக்டார் பார்த்தோன்னா இன்னும் ஸ்டில் அந்த வீக்னஸை பார்க்க முடிகிறது. அதுபோல் அப்ஸ்ட்ரீம் ஆயில் கம்பெனிஸில் மொமெண்டம் இருக்கும், லைக் ONGC, அதுமாரி மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸில். அதுமாரி அல்டர்னேட்டிவ் எனர்ஜி இப்போ நல்ல ஒரு மொமெண்டம் இருந்து கொண்டு இருக்கிறது. அதுலேயும் மொமெண்டம் இந்த வாரத்திலே வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடும். மேலும் நிஃப்டியை பொறுத்தவரை ஒரு லார்ஜ் பேரிஷ் கேண்டில் ஆன வீக்லி ஸ்கேல் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ இது கண்டினியூ ஆகுமா ஆகாதானா, இது எல்லாமே அந்த போர் நிறுத்தத்தை வைத்து போரினுடைய இம்பேக்டை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ அதனால் நிஃப்டியை பொறுத்தவரை 2-3 லெவல்ஸ் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு டெக்னிக்கல்ஸ் தான் வேலை செய்யும். டெக்னிக்கல்ஸை விட பேனிக் இருக்கு இல்லையா, அந்த பேனிக்னால் வரக்கூடிய நம்மளுடைய வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ், ஃபியர் காஜ், அதை வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஸோ சப்போர்ட்னு இப்போ பார்த்தோன்னா எப்போ மார்க்கெட் 23,300க்கு கீழே விழுந்ததோ அது ஸ்டில் அந்த நெகட்டிவ் ஜோன்னு சொல்லலாம். ஸோ இந்த மார்ச் மாதமே பார்த்தோன்னா 24,981, 23,112ங்க. அதே இது பிப்ரவரி மாதம் பார்த்தோன்னு வச்சுங்களேன், ஹை 26,341, லோ 24,572. ஸோ 26,341, 23,112 இதுவரையிலையும் பார்த்தோம்னாலே கிட்டத்தட்ட ஒரு 3,200 புள்ளிகள் வரை சந்தைகள் ஒரு வீழ்ச்சியை தழுவியுள்ளது. அதனால் இந்த லெவலில் நெக்ஸ்ட் வெரி வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் 22,695. அதுபோல் ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா 23,556.30. அதுக்கு அடுத்தது 23,833.15, 23,833.15. ஸோ
இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நிஃப்டி வந்து இந்த வாரத்தில் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரிகிறது. எந்த ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவல் வந்தாலும் அதிலிருந்து ஃபர்தராக ஒரு வீக்னஸோ இல்லை ஃபர்தராக அப் மூவோ வரக்கூடிய வாய்ப்புகள் பேஸ்ட் ஆன் த நியூஸ் இருக்கக்கூடும். இதுபோல் பேங்க் நிஃப்டியையும் பார்த்தோன்னா அதுவும் வந்து செல்லிங் அட் ஹையர் சோன்லேயே இருந்தது. கடந்த ஒரு 8 வாரமாக கிட்டத்தட்ட 6000 புள்ளிகள் வந்து காலியாக இருக்குங்க 8 வாரத்தில். ஸோ அதை வைத்து பார்க்கும் பொழுது பேங்க் நிஃப்டினுடைய சப்போர்ட் வந்து 53,461.75, 53,461.75. ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 54,482.55, 54,482.55. இதுக்குள்ளே தான் பேங்க் நிஃப்டியும் ட்ரேட் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்தில் இருக்கக்கூடும். நிறைய அதாவது இப்போ எப்படின்னாக்க இந்த ஹோப்புங்கிறது ஃபியரை ரீப்ளேஸ் பண்ணணும். அந்த ஹோப்பில் சந்தைகளில் வரக்கூடிய விஷயங்களும் சரியாக இருக்க வேண்டும். கண்டிப்பாக இந்த வாரத்தில் வந்து இந்த வாருக்கு வந்து ஒரு சில முற்றுப்புள்ளிகள் வைக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஹாப்பி அண்ட் ப்ராஃபிட்டபிள் வீக்.